வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அளவுக்கு அதிகமாக முடி உதிரதையும் அது எதனால் உதிருது எப்படி கம்மி பண்ணலான்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட சாப்பாட்டு பழக்கம், அப்புறம் வாழ்க்கை முறை, அது போக மரபு சார்ந்த பிரச்சனை. அதாவது தாய் தந்தையர் வழியில் முடி அதிகமாக உதிருதுன்னா பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி ஆகும். அது போக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மன அழுத்தம் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்புறம் வேலையில் அதிகமாக டென்ஷன் ஆகிறது, மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் ஆகிறது, இந்த மாதிரி மனப்பான்மை இருக்கிறவங்க எல்லாருக்குமே முடி அதிகமாக உதிருது. இது போக நம்ம உடம்புல உள்ள சூடு அதிகமாகிறது, அப்புறம் சுத்தமில்லாத தண்ணியில் குளிக்கிறது, இது கூட முக்கியமான காரணங்களாக இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு நம்ம சத்தான உணவுகள் சாப்பிட்றது, அப்புறம் புரோட்டீன், இரும்பு சத்து, அயோடின் உள்ள நிறைந்த உணவுகள் சாப்பிட்றது, இதெல்லாம் முடி வளர்ச்சிக்கு காரணமாக அமையும். அதிகமாக டென்ஷன் ஆகிறவங்க அவங்களோட டென்ஷனை குறைச்சிக்கலாம். இன்னொன்று, நம்ம தலை குளிக்கும்போது அந்த ஷாம்பு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் மைல்டாக உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அடிக்கடி தலைக்கு ஷாம்பு போடாமல் கம்மியாக யூஸ் பண்ணும்போது முடி வறண்டு போகாமல் இருக்கும். சீப்பு பயன்படுத்தும் போதும் நம்ம மெதுவாக நிதானமாக பயன்படுத்தணும். நம்ம குளிக்கிற தண்ணியும் அதிகமாக சூடாகவோ இல்லை அதிக குளிராகவோ இல்லாமல் இருக்கிறது நல்லது. மிதமான இதில் இருக்கும்போது நம்ம முடிக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி முடி சிக்கு எடுக்கும்போது பெரிய பல்லுள்ள சீப்பை யூஸ் பண்ணுங்கள். அது முடி சிக்காகிறதுலேருந்து தடுக்கும். ஈஸியாக சிக்கு எடுக்க வரும். முடி உதிர்வை அது கட்டுப்படுத்தும். ஷாம்பு பயன்படுத்தின பிறகு கண்டிஷ்னர் நம்ம யூஸ் பண்ணுறது முடி வறட்சியையும் முடி உதிர்வையும் குறைக்கும். நன்றி, வணக்கம்.